Scientific Industries, Manufacturer of Laboratory Instrument, வலசரவாக்கம், சென்னை. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. வணக்கம், நான் திருசக்தி சுந்தரராமன் பேசுகிறேன். தொடர்ந்து உங்கள்கிட்ட வள்ளுவம் சேனல் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறேன். அதே சமயம் நீங்கள் எவ்வளவு ரசிக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு அதிக ஊக்கத்தை கொடுக்கும். அது இன்னும் எங்களுடைய முயற்சிகளை வெற்றிகரமாக்கும். அப்படின்னா என்ன செய்யணுன்னா, நீங்கள் தொடணும். சப்ஸ்கிரைபுன்னு இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் அழுத்திட்டிங்கன்னா போதும். அதை பண்ணிங்கன்னா தொட்டு விட நமது உறவு தொடரும். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேச நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி. மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரராமன். வணக்கம். சொல்லுங்க ராபின். நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் எஸ்ஐஆர் பணிகளை பார்த்துட்டு இருந்த அதிகாரிகள் அந்த எஸ்ஐஆர் பணிகளை புறக்கணிக்க போகும்னு சொல்லியிருக்காங்க சார். அதுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக யாராவது விடுமுறை எடுத்தா அதுக்கு அவங்களுக்கு சம்பளம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? வருவாய்த்துறை பணியாளர்களுடைய வழக்கமான பணிகள் இதில் உண்மையிலேயே யதார்த்தத்தை நம்ம பார்க்கணும். மாநில அரசு ஊழியர்கள் தான் இந்த சிறப்பு சீர்திருத்தத்தை செஞ்சு தான் ஆகணும். எல்லா மாநிலத்திலும் அப்படி தான், தமிழ்நாட்டுக்கு மட்டும் தனியாக இல்லை. இது எப்போவுமே அப்படி தான். இது வரைக்கும் 12-13 தடவை நடந்ததாக சொல்கிறாங்க. ஜவஹர்லால் நேரு காலத்துலேருந்து எல்லா சமயத்துலேயும் மாநில அரசு ஊழியர்கள் தான் செஞ்சுருக்காங்க. என்னென்னா, அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு பக்கம் உங்களுடன் ஸ்டாலின் அங்கே போகணும், எங்கெல்லாம் முகாம் நடக்குதோ அங்கே. அப்புறம் இன்னொரு இடத்துல நலம் காக்கும் ஸ்டாலின், அது மருத்துவர்கள். இந்த உங்களுடன் ஸ்டாலின் இந்த பட்டா ரோடு, இந்த பொதுவான பொதுமக்களுக்கான விஷயங்கள். அங்கே நலம் காக்கும் ஸ்டாலின், அதோட ஒரு நரம்பியல் நிபுணர் ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு. நான் அரசு மருத்துவமனையில் இருக்கிறவர். அவர் என்ன சொல்கிறாரு, நான் அரசு மருத்துவமனையில் ஓபியில் ஒரு நாளைக்கு இவ்வளோ மணி நேரம் பார்க்குறேன். ஒரு ஓபியில் ஒரு 50 பேர் 60 பேர் ஏதோ எவ்வளோ பேர் வராங்க, இவ்வளோ பார்க்குறேன். இப்போ அந்த ஓபிஎல்லாம் எனக்கு பதில் அங்கே ஆள் கிடையாது. நலம் காக்கும் ஸ்டாலின் இங்கே உட்காந்துக்கிட்டு இங்கே நான் நரம்பியல் ஸ்பெஷலிஸ்ட்டு, அதாவது பொதுவான ஜென்ரல் ஃபிசிஷியன் சொல்லுவாங்க, அது இல்லாமல் நரம்பியல், அப்புறம் கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்டு, அது மாதிரி ஒன்று தனிஞ்ச ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. என்னை கொண்டு இங்கே உட்கார வச்சு என்ன மாதிரி உள்ளவங்களை கொண்டு உட்கார வச்சுட்டிங்கன்னா, இது வர்றவனில் ஜலதோஷம் இருமல்னு வர்றவனுக்கு ஒரு நரம்பியல் நிபுணர் தேவையில்லை. இல்லை ஒரு ஹார்ட் சர்ஜனை கூப்பிட்டு உட்கார வைக்கிறீங்க, அவனுக்கு ஹார்ட் பிரச்சனையாக இருந்தால் வர்றவனில் வர்றதே ஒரு 10 பேர் 15 பேர் வர்றான். இந்த நலம் காக்கும் ஸ்டாலினில் இந்த 15 பேரில் அவனுக்கு நரம்பியல் பிரச்சனை இருக்குமா, ஹார்ட் பிரச்சனை இருக்குமான்னு பார்த்தா இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக இருக்குன்னு சொல்லு. இப்போ என்ன காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும், ஏன்னா 15 பேர் எப்போ வருவான்னு தெரியாது. முகாமை திறந்து வச்சுக்கிட்டு வருவானா அதை போய் எப்போ உடம்பு சரியில்லை, லேசாக இருமுறை மாதிரி இருக்குன்னு லைட்டாக இருமுனாமல் டப்புன்னு ஒரே அமுக்கி கூப்பிட்டு உட்கார வச்சுருவாங்க. அப்போது இது அரசுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஷோ, நாடகம். இந்த நாடகம் நடத்துறீங்க, அது இப்போ நடத்துகிறீங்க, அது உங்களுடையது, எங்களுக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை. ஆனால் நான் ஒரு நரம்பியல் நிபுணர், அங்கே உட்காந்தா ஒரு 40 பேருக்கு நான் ஓபியில் அவுட் பேஷண்ட்டில் நான் வைத்தியம் பார்ப்பேன். ஏன்னா இன்றைக்கி இங்கே வா, நாளைக்கு அங்கே வான்னா அடுத்த 10 நாளைக்கோ ஒரு வாரத்துக்கோ என்னால் அங்கே போகவே முடியாது. எத்தனை பேஷண்ட் பாதிக்கப்படுறாங்க. சரி, இங்கே என்ன அதுக்கு பதிலாக இங்கே நடக்குது அப்படின்னு சொன்னால், இங்கே வர்றவன் இப்போ எல்லா விதமான வியாதிகள் உள்ளவனும் வருவான். ரொம்ப சீரியஸான வியாதி உள்ளவன் இந்த முகாமுக்கு வரமாட்டான், அவன் ஆஸ்பத்திரிக்கு போவான். அதோட அவர் நியாயமான ஒரு பாயிண்ட் பேசியிருக்காரு. எந்த ஊரில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் 25-30 கிலோமீட்டரில் இது இருக்குது, ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ், அதாவது அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவமனை எல்லா மாவட்டங்கள்லேயும் இருக்குது. அப்போ நலங்காக்கும் ஸ்டாலின் நீங்கள் அங்கங்கே வைக்கிறதுனால, ஒரு கிராமத்தில் வைக்கிறதுனால, ஒரு சும்மா பேருக்கு தான் உங்களால் வைக்க முடியுமே தவிர, நீங்கள் பெயருக்கு வைத்து உங்கள் நேரத்தை வீணடிப்பதை பற்றி கவலை இல்லை. எங்களுடைய நேரத்தை, என்ன மாதிரி ஒரு சிறப்பு மருத்துவர், ஹார்ட்டு, நரம்பு, கிட்னி இப்படி இருக்கக்கூடியவங்க, அதையும் கெடுத்து அங்கே ஒரு 40-50 பேர் வராங்க. அவனும் இதே தமிழ்நாட்டு மக்கள் தானே, அதை கெடுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் நான் சொல்கிறத ஒரு ரொம்ப நாசூக்காக அவர் சொல்லியிருக்காரு. அப்போது இந்த உங்களுடன் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா அதில் வந்ததெல்லாம்
ஏற்கனவே பார்த்தோம் நம்ம அதை வந்து தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா அது சுண்டல் பொட்டலம் கட்டுறதுக்கு அந்த மனுவெல்லாம் வந்திருக்கு. ஒரு இடத்துல வைகையில் கொட்டினாங்க, ஒரு இடத்துல குப்பை தொட்டியில் கொட்டினாங்க, இப்படி அது நடந்திருக்கு. ஆக இது எல்லாமே வெறும் ட்ராமாவாக நடக்கிறது. இந்த ட்ராமாவாக நடப்பது வந்து விளம்பரத்திற்காகன்னு ஒரு பக்கம் அரசியல்னு சொல்லி நீங்கள் அதை கொஞ்சம் புறந்தள்ளிட்டு போனாலும் அப்படி தான் செய்வாங்க அப்படின்னு பாதிக்கப்பட்டவர்கள். இப்போ இந்த அந்த இந்த நரம்பியல் டாக்டருடைய அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அரசு மருத்துவமனையில் அடுத்த 4 நாளைக்கு நரம்பியல் பிரச்சனை உள்ள உண்மையான நோயாளிகள், நரம்பியல் சம்பந்தப்பட்ட நோயாளிகளுக்கு வைத்தியர் இல்லை, வைத்தியம் இல்லை. அது பதில் ஆள் இல்லை. ஏற்கனவே நாங்கள் வேலை பளுவால் அதிகமாக இருக்க ஆள் பற்றாக்குறை இருக்கிறது. இப்படி தான் வந்து வருவாய்த்துறையிலையும் கிட்டத்தட்ட இந்த உதாரணத்தில் தான் வருது. அவன் தாலுகா ஆஃபீஸ்லேயும் அவன் தான் வேலை பார்க்கணும். அவர் விஏஓ வர சொல்கிறீங்க, அவன் பட்டா இஷ்யூ பண்ணணும். அவன் போய் விஏஓ ஆஃபீஸை மூடிட்டு வந்தான்னா அங்கே பட்டாக்காக ஒரு நாளைக்கு 50 பேர் 70 பேர் போய் உட்காந்துருப்பான். இப்படி ஒரு ஒரு நிலையிலையும் பட்டாவாக இருக்கும், இல்லை ஒரு நில ஆக்கிரமிப்பாக இருக்கும், இல்லை ஒரு ஏதோ ஒரு இன்னொன்றும் ஒரு பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் கவனிக்காமல் இங்கே வந்து இது பிஎல்ஓ பண்ணும்போது சரி வேறு வழி இல்லை, பிஎல்ஓக்காக திடீரென்று மாநில அரசு எங்கே போகும் அவ்வளோ ஊழியர்களுக்கு என்றால் இதற்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்யணும். அதை வந்து இல்லாமல் அவர்களுக்கு வேலை பளுவை கொடுத்து சார் மாற்று ஏற்பாடு செஞ்சால் எதிர்கட்சிகள்லாம் சண்டைக்கு வராங்க சார். சரிங்க, வேறு என்ன 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 சண்டைக்கு வராங்க? உங்களோட திமுக நிர்வாகிகள் அனுப்பிச்சு விட்டாங்க சார். இல்லை, நான் என்ன சொல்கிறேன், ஒன்று பண்ணுங்க, மாற்று ஏற்பாடு தானே. அவங்க ஏன் வந்து சண்டை போடுறாங்க? திமுக ஆட்டில் அனுப்பிச்சி விட்றீங்க, அனைத்து கட்சி கூட்டம் போட்டு அதில் எல்லோரும் வாலண்டியர்ஸை கூப்பிடுங்க. திமுகலேருந்து 5 பேர், அதிமுகலேருந்து 5 பேர், கம்யூனிஸ்ட்லேருந்து 2 பேர், இப்படி ஒரு கட்சி பாஜகலேருந்து 2 பேர், இப்படி அனுப்பி விடுங்களேன். ஏன்யா உங்கள் திமுக ஆட்டில் அனுப்பும்போது அது வந்து மாற்று கட்சி, ஆமாம் அவன் அப்ஜெக்ட் பண்ணுவான், அவனுக்கு பயம் வரதில்லை. அங்கே போய் நீக்க வேண்டிய ஓட்டுகளை நீக்காமல் விட்டு விடுவீர்கள், இல்லை வந்து சேர்க்க வேண்டிய ஓட்டுகளை சேர்த்து விடுவீர்கள். அதாவது திமுகவின் அரசியல் வரலாறு தெரிந்தவர்களுக்கு அந்த பயம் வருவது இயல்பு தானே. சார் அவரோட எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு சீமான் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வீட்டுக்கு திமுக நிர்வாகி போகிறான், பிஎல்ஓ ஃபார்ம் எடுத்துகிட்டு போகிறான், பிஎல்ஓட போகிறான், போயிட்டு அங்கே என் படம் இருக்குது, இல்லை என் தம்பி விஜய் படம் இருக்குது, பார்த்தவொன்னே அந்த வீட்டில் இருக்கிற யாருக்குமே எஸ்ஐஆர் ஃபார்மை கொடுக்கவே மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் சொல்கிறாரு சார். சீமான் சொல்லுவானே, நான் சொல்கிறேன், சீமான் என்ன பெரியவரான அந்த அர்த்தத்தில் சொல்லலை, ஒரு தலைவர் சொல்ல வேண்டியதில்லை, ஒரு சாதாரண குடிமகனாக சொல்லி என் வீட்டுக்கு வந்துட்டு சார் நீங்கள் யூடியூப்லாம் வருவீங்கல்ல அப்படின்னு கேட்டேன். ஐயோ போச்சுடா நம்ம ஓட்டு காலின்னு முடிவு பண்ணேன். பார்த்தா நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன், என் வீட்டில் 5 ஓட்டு இருக்குது, என் மருமகனுக்கு மட்டும்தான் ஓட்டு இருக்குது, பாக்கி 4 பேருக்கு இல்லைங்கிறான். நான் எடுத்து காமிக்கிறேன், இது பழைய அட்ரஸில் இருக்குது சார்னா. அதுக்கு நான் வந்து அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அதுக்கு அக்னாலஜ்மெண்ட் 2021 வாங்கினதையும் காமிக்கிறேன். எங்களுக்கு பாருங்கள் இதில் இல்லை சார், அவ்வளோதான் எனக்கு தெரியும், நான் புதன்கிழமைக்கு வரேன் சார்னார். அதுக்கடுத்தது இன்றைக்கி கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிடுச்சு. இந்த தம்பிக்கு ஃபோன் பண்ணால் அவர் வந்து வரேங்கிறார தவிர வரல. இதில் வேறு இன்றைக்கி வந்து அவங்க வந்து பணி நிறுத்தம் வேறு, இதுக்கப்புறம் அவர் வருவாரான்னு தெரியல. இப்போது விஜய் தம்பியை பார்க்க வேணாம், விஜய் படமோ சீமான் படமோ இருப்பது மட்டுமல்ல, நான் பண்ண பெரிய செய்து கொண்டிருக்கும் குற்றம் வந்து யூடியூப்பில் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ என் முகம் வந்து ஏதோ ஒரு வகையில் பிரபலமாக இருக்குது தெரியுது. சாதாரணமாகவே நம்ம சாலையில் நடந்து போகும்போது சார் நீங்கள் திருசக்தியார் தாங்க கேட்குறாங்க. அது மாதிரி அது பார்த்தோன்னே எங்கே பார்த்த மாதிரி இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் ஆமான்னு ஆஹா இந்த ஆள் அப்போ திமுக ஓட்டு போட மாட்டான்னு அவன் முடிவு பண்ணிட்டான். நான் முடிவு பண்ணல, திமுக ஓட்டு போடணுமா போடக்கூடாதான் நான் முடிவு பண்ணல. எனக்கு தான் ஓட்டே இல்லையே என் வீட்டு அட்ரஸில். எவ்வளோ வருஷமாக அந்த வீட்டில் இருக்கேன், எனக்கு ஓட்டு இல்லை. 12 வருஷத்துக்கு முன்னால் இருந்த வீட்டில் அவர் என்ன எனக்கு வந்து அந்த தம்பி அருமையான யோசனை சொன்னார், நான் என்ன தாங்க செய்யணும்னு. அவர் சொன்னார், சரி இந்திரா நகரில் 13 வருஷத்துக்கு முன்னால் ஒரு வீட்டில் இருந்தீங்கல்ல, அங்கே போய் நில்லுங்க, இதே மாதிரி பிஎல்ஓ வருவார், எப்போ வருவாருன்னு தெரியாது, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். இப்போ அது நான் அந்த வீடு விற்றுட்டேன், அது யாரோ ஒருத்தர் வாங்கி வச்சுருக்காரு, அவர் இருக்கார், அவர் வீட்டு வாசலில் உள்ளே விட மாட்டார், வாசலில் நான் நிற்கணும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் தினம். எப்போ வருவார் பிஎல்ஓன்னு தெரியாது. வரும்போது இந்த ஃபார்ம் கொடுத்தாருன்னா, ஐயா நான் இங்கே இல்லைங்க, நான் மாற்றிட்டேங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்மை வாங்கி அப்போ மாற்றிங்க. இதெல்லாம் நடக்கிற விஷயமா? இதுக்கு எதுக்கு ஒரு அரசு ஒரு சிஸ்டம்? தம்பி இது ரொம்ப அராஜகமாக இல்லையான்னு கேட்டேன். அவங்க வீட்டுக்குள்ளே என்னை எப்படிப்பா விடுவாங்க? அவங்க வீட்டில் போய் நான் எப்படி இருக்க முடியும்? அவங்க வீட்டு வாசல்லையே நிற்க முடியுமா? நான் சொன்னேன், அந்த பிஎல்ஓவுடைய நம்பரை கொடுங்க,
நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன். அது எனக்கு தெரியல சார், நான் அது விசாரிக்கணும். தவிர்த்துட்டு போயிட்டார். இப்படி தான் நடக்கிறது. சரி, இப்போ இதை தாண்டி இப்போ நீங்கள் சீமான் சொன்னது வந்து இருக்குது. விஜய் கூட இதே கருத்தை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க திமுக வந்து ஹைஜாக் பண்ணுறாங்க, எஸ்ஐஆரோட அந்த ஃபார்ம்ஸை வந்து ஹைஜாக் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது அநேகமாக இந்த தடவை வந்து ஓட்டு பதிவே வந்து ரொம்ப குறைவாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை திமுக உருவாக்குகிறது. இந்த எஸ்ஐஆரை வந்து ஒரு சாக்கு வைத்து, அதாவது யார் இவரா, இப்போ ஒரு கணிப்பில் வந்து ஒன்று ஆளுடைய தோற்றம், இல்லை பிரபலம், இல்லை வந்து சாதி, இல்லை மதம், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ரெண்டாவது அந்த ஏரியாவில் கேட்டால் போதும், அந்த ஏரியாவில் திமுக அதாவது யாரோ இருப்பாங்க உள்ளூர் நிர்வாகி, இவரெல்லாம் எப்படின்னு இல்லை இந்த தெருவில் ஒருத்தவங்க கூட நம்ம ஓட்டு போட மாட்டான்னு சரி இருக்கும் சில இடங்கள்ல அந்த மாதிரி. அவ்வளோதான் அந்த தெரு. இப்படி ஹைஜாக் பண்ணுறாங்கன்றது உண்மைன்றதை விட அதிகமான சாத்தியக்கூறுகள் உள்ளன. இப்படி நடக்கும்போது என்ன ஆகும்னா, மொத்த ஓட்டுகளும் கம்மியாயிடும். ஏதோ தமிழ்நாடு மக்கள் தொகையே குறைஞ்ச மாதிரி ஆகிடும். அதை தவிர ஓட்டு பதிவும் கம்மியாகும். அப்போ ஓட்டு பதிவு கம்மியாகும் போது என்ன ஆகும், திமுகவை அல்லது திமுக கூட்டணிக்கு வாக்களிப்பவர்கள் மட்டும்தான் அந்த எஸ்ஐஆரில் பாஸ் ஆகி வந்திருப்பான். பாக்கி பேர்லாம் ஃபெயிலு. பாக்கி பேர்லாம் ஃபெயில்னா என்ன, அவனுக்கு ஃபார்மே கிடையாது. இல்லை அவன் ஃபார்ம் கொடுத்தான்னா, இல்லைங்க நீங்கள் அதில் தப்பு பண்ணிட்டீங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, அதில் எப்படி ஃபில்லப் பண்ணுறதுன்றது எத்தனையோ மக்களுக்கு தெரியாது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லி சினிமாக்காரெல்லாம் கூப்பிட்டு போட்டிங்களே மாநாடு, கல்வியில் சிறந்த மாநாடு வந்து சினிமாக்காரங்களாம் ஓகோன்னு புகழ்ந்தாங்களே, கல்வியில் சிறந்த மாநாடு ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ண தெரியலையா? சரி, அதை கைடு பண்ணுறதுக்கு தானே அனுப்புகிறீங்க. அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்த, எங்களுக்கு நேரம் இல்லை. ரைட்டு, என்ன அது அவங்க என்ன கேட்டிருக்கு, அவங்க பெயர் கேட்டிருக்கு, உறவினர் பெயர் கேட்டிருக்கு, அதானே கேட்டிருக்கு. 17x256 என்னன்னு டக்குன்னு சொல்லுன்னு வந்து வாய்ப்பாடு கேட்டிருக்கா? இல்லையே, இதுதானே கேட்டிருக்கு. அவனுடைய சொந்த விவரங்கள், அவனுடைய முகவரி கேட்டிருக்கு, மனைவி பெயர் கேட்டிருக்கு, கணவர் பெயர் கேட்டிருக்கு, தந்தை பெயர் தானே. அதுக்கு ஒன்றும் பெரிய ஒன்றும் எழுத்து தவறாமல், அதாவது தவறில்லாமல் எழுதுறதுக்கு வந்து ஒன்றும் பெரிய ஒன்றும் விஷயம் இல்லையே. அவன் என்ன பசுவை பற்றி கட்டுரை எழுத சொல்லியா வந்து கேட்குறீங்க ஸ்கூலில் சொன்ன மாதிரி? இதுதானே இது கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறீங்க. சரி, அனுப்புறது பார்த்தீங்கன்னா கவனிச்சிங்களா, கொசு மருந்து அடிக்கிறவன், நான் அவனை வந்து குறைவாக சொல்ல, கொசு மருந்து அடிக்கிறவர் வந்து அவசியம். அவர் கொசுக்களை கொள்வதற்காக அவர் பணியில் ஈடுபடு. அவரை அனுப்பிச்சிங்கன்னா 4ஆம் கிளாஸ் படித்தவர், எடப்பாடி கூட பேசியிருக்காரு, 4ஆம் கிளாஸ் படித்தவர். அப்புறம் வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து குறைவு இல்லை. அவர்களுடைய கல்வி தகுதி, அவர்களுடைய பின்னணியை வந்து இப்போ அங்கே உட்காந்துருக்கிறவனுக்கு வந்து எழுத தெரியலன்னா அதை அவனுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு இவங்களுக்கு கல்வி தகுதியோ இல்லை அதை பற்றிய விவரங்களோ தெரிந்திருக்க வேண்டும். தெரில சார், கொடுக்க சொன்னாங்க, ஏதுனா எழுதலைன்னா அப்புறம் விட்டுப்போ, இல்லை வச்சுக்க நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு அந்த பக்கமே திரும்பி வரலன்னா என்ன ஆகும்? அப்போ என்ன எனக்கு ஒரு மனசில் வருதுன்னா, இந்த எஸ்ஐஆர் என்பதை ஒரு மிகப்பெரிய ஒன்று ஹைஜாக்கு, சீமான் சொல்கிறாரு, விஜய் சொல்கிறாரு, மற்ற எதிர்கட்சிகள் சொல்கிற மாதிரி ஹைஜாக் பண்ணுறதுக்கு திமுக சார்பில் ஹைஜாக் பண்ணுவதற்கான முயற்சிகள் நடக்கிறது. திமுக ஆலையை அமைச்சிடுறாங்கன்னா அப்போது சார் எப்படி அப்படின்னு ரைட்டு, என்னப்பா ரோடே சரியில்லை இங்கே ஒன்று, சரி ரைட்டு, அப்போ ஓட்டு விழாது முடிவாயிடுச்சா? அங்கே போய் பார்க்குறான், அண்ணா படம் இருக்குது, கலைஞர் படம் இருக்குது, கொடுங்க எழுதி கொடுங்க. இவங்களே எழுதியாக கூட கொடுத்து கையெழுத்து மட்டும் போடல, முடிஞ்சு போச்சு. இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறார்கள் திமுகவினர். கிராமங்களில் சார் ஒரு கோயிலுக்கு நடுவில் இல்லை ஒரு மரத்துக்கு நடுவில் உட்காந்துட்டு எஸ்ஐஆர் ஃபார்ம் விநியோகம் பண்ணுறோம், வந்து வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க சார். அதை வந்து வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் வாங்க முடியும், மற்றவங்களுக்குலாம் அதை கொடுத்துட்டு பயம் வர காட்டுறாங்க, சரியா ஃபில் பண்ணலன்னா ஓட்டு கிடையாது உனக்கு அப்படின்னு. அதனாலே மக்கள் ஃபில் பண்ணாமல் வச்சுருக்காங்க. என்னமோ கிராமத்தில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப படிக்கலை, அதனால தான் கிராமத்தில் பண்ணுறாங்கன்னு. நான் வந்து அடையார் கஸ்தூரிபா நகரில் இருக்கேன். அந்த 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 வெல்ஃபேர் அசோசியேஷன் மூலமாக வந்திருக்கு. அங்கே ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது, அந்த அம்பிகாபுரம் பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபம், கஸ்தூரிபா நகர் வெல்ஃபேர் அசோசியேஷன். அதில் காலையில் 10லேருந்து 12 வரைக்கும் பிஎல்ஓ போய் உட்காந்து போகிறான் ஒரு இடத்துல. இந்த நாங்கள்லாம், நான் உட்பட என்ன மாதிரி உள்ளவங்களாம்
எல்லாரும் அங்கே போய் அந்த ஃபார்மை வாங்கி லைனில் நின்று ஃபார்மை வாங்கி ஒழுங்காக தப்பு இல்லாமல் ஃபில்லப் பண்ணி கொடுத்தா ஓட்டு உண்டு. அவர் 10லேருந்து 12 வரைக்கும் தான் இருப்பார். அதுக்கப்புறம் அவர் மற்ற வேலையாக போயிடுவார். ஏங்க வீடு வீடாக நீங்கள் கொண்டு கொடுக்கணும்னு தானே வந்து வச்சுருக்கு. அதாவது சிஸ்டம் அதானே. அவர் ஒரு இடத்துல கல்யாண மண்டபத்தில் உட்காருவார், மரத்தடியில் உட்காருவார், கோயிலில் உட்காருவார். அங்கே எல்லோரும் வரணுன்னா வரக்கூடிய சௌகரியம் இருப்பான். அவன் வெளியூர் போயிருப்பான், இல்லை வெளியில் போயிருப்பான், வேலைக்கு போயிருப்பான். அதான் சொல்கிறேன் ஐயா. நான் ரெக்கார்டிங் இப்போ வந்து ஒரு நாளைக்கு 2 ரெக்கார்டிங் 3 ரெக்கார்டிங் பண்ணுறேன் யூடியூப்பில். உங்களுக்கு தெரியும், நான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வர்றேன். இப்போ இந்த டயத்தில் எங்கள் வீட்டுக்கு போய் கேட்டால் அவர் இல்லையா அப்படின்னா ரைட்டுன்னு போயிட்டாங்கன்னா சரி, எங்கள் வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கு ஏதாவது போட்ட அவர் இல்லை, அவர் தானே குடும்பத் தலைவர், அவர் இல்லை, ரைட்டு அப்புறம் வரேன் அப்படின்னு போகிறாங்க. வரல, என்ன ஆகுது? எங்கள் வீட்டில் 5 ஓட்டுன்னா 5 ஓட்டு காலி. ஏற்கனவே அட்ரஸ்ஸு மாற்றாததுனால காலி, அது வேறு. நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இப்படி இதை அரைகுறையாக, அந்த அரைகுறையிலையும் தங்களுக்கு சாதகமாக மட்டுமே அதை பயன்படுத்தி கொள்வது ஒரு பக்கம். எனக்கு எல்லாருக்கும் இல்லாத ஒரு சந்தேகம் எனக்கு ஒன்று வருது. இந்த வருவாய்த்துறையில் வந்து இவங்க வந்து அந்த பணியாளர்களை வந்து அழுத்தம் காரணமாக இன்றைக்கி பணி நிறுத்தம் சொல்கிறாங்களே, இதை பெருசு பண்ணி நான் எங்களால் 1 மாதத்துக்குள்ளே இப்போ இவர் எடப்பாடி என்ன பேசுனார், அது ஒரு நாளைக்கு இவ்வளோ பேர் பண்ணால் 1 மாதத்தில் ஈஸியாக பண்ணலாம். 1500 வாக்காளர்களுக்கு ஒரு பிஎல்ஓ போட்டிருக்காங்க. 1500ன்னா ஒரு 500 குடும்பங்களுக்குன்னு வச்சுங்க. ஒரு குடும்பத்தில் 3 பேர் 4 பேர்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு 400-500 குடும்பங்களுக்கு. இப்போ ஒரு ஃப்ளாட்டு மாதிரி நகரப்புறங்களில் இல்லை சின்ன நகரங்களில் வந்து அந்த ஃப்ளாட்டு மாதிரி இருந்துச்சுன்னு வைங்க. ஒரு 40 ஃப்ளாட் இருக்குது, 10 ஃப்ளாட் இருக்குது, 20 ஃப்ளாட் இருக்குன்னா ஒரே ஃப்ளாட்லேயே வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு 200 பேர் வாக்காளர்கள் வந்துடுவாங்க ஒரு சுமாராக. அப்போ ஒரு 2 தெரு, நான் என்னுடைய பிஎல்ஓவை கூப்பிட்டு கேட்டேன் உங்களுக்கு என்னென்னு. 2 தெரு, ஒரு குறுக்கு தெரு, இவ்வளோ தான் அவருடைய ஜூரிஸ்டிக்ஷன். இந்த 2 தெரு ஒரு இது போகிறதுக்கு மேக்சிமம் அவருக்கு ஒரு 4 ஒர்க்கிங் டேக்கு மேலே ஆகாது ஒரு தடவை போகிறதுக்கு. 2வது தடவை போக வேண்டிய அவசியம் வந்தால் கூட இன்னொரு 4 நாள் வந்தால் கூட 8 நாள் ஆகுது. 1 மாதம் இருக்குல்ல, 1 மாதம் பத்தாதுன்னு ஏன் சொல்கிறீங்க? அப்போ உங்களுக்கு இந்த எஸ்ஐஆர் பண்ணுறதுல விருப்பம் இல்லை. இந்த எஸ்ஐஆர் நடந்ததுனால பல வந்து இப்போ கூட தமிழ்நாட்டில் எங்கேன்னு தெரியல, ஏதோ ஒரு ஊரில் பார்த்தேன், ஒரு வேனில் வந்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த இது ஆதார் கார்டா இல்லை ஓட்டர் ஐடியா, அப்படியே அந்த கார்டு கற்றுக்கத்தா வந்து குப்பை கூடையில் போட்டு அந்த குப்பை வண்டியை வந்து அள்ளிட்டு வந்திருக்கு அந்த வேனில். கிட்டத்தட்ட ஒரு 1000 கார்டுக்கு மேலே இருக்கும். இது இங்கே இல்லை, வெஸ்ட் பெங்கால்லையும் நடக்குது, மேற்கு வங்காளத்துலேயும். அவன் தண்ணியில் குளத்தில் போட்டு அவன் வந்து பங்களாதேஷுக்குள்ளே திரும்பி போயிட்டான். ஏன்னா பங்களாதேஷ்லேருந்து வந்த சட்டவிரோத குடியேறிகள் இங்கேயும் இருப்பாங்க, சட்டவிரோத குடியேறிகள். பட் இங்கே வந்து குப்பையில் போகிறவன் வந்து சட்டவிரோத குடியேறின்றதை விட போலி வாக்காளராக இருந்தால் நிச்சயமாக போட்டுருவான். செக்கிங் வந்தாங்கன்னா ஏதாவது பிரச்சனை வரும்னு. இந்த போலி வாக்காளர்களை யார் உண்டாக்கியது? சரி, யார் உண்டாக்கியது? திமுகவா அதிமுகவா அவங்களா இவங்களா? இதெல்லாம் வேணாம். போலி வாக்காளராக இருந்தால் நீக்குவது நியாயம் தானே, அவ்வளோதானே. இது யார் வந்து இதை உண்டாக்குனாங்க? அந்த வாக்காளர் தானாகவே போலி ஒன்று உண்டாக்கிட்டானா? எப்படி வேணால் வச்சுங்க. போலி வாக்காளர்களை வெளியே நீக்குவது, இறந்து போனவர்களை நீக்குவது, 2 இடத்தில் வந்து வாக்குரிமை பெற்று போனால் ஒரு இடத்துல வந்து கட் பண்ணுறது, இது நியாயம் தானே. இப்போ என்ன டவுட் வருதுன்னா, இந்த வருவாய்த்துறையை கிளப்பி விட்டு இதை பெருசு பண்ணி 1 மாதத்துக்குள்ளே நடக்க முடியாதுன்னு சொல்லி நீங்கள் தேர்தலை தள்ளி போட ஏதாவது இப்போ ஒரு சூட்சுமம் நடக்கிறதா என்ற ஒரு சந்தேகம் வருகிறது. சார் முடியல, நிறைய பேருக்கு. எப்போ தேர்தலுக்கு அப்புறமா? நான் தான் ஏற்கனவே ஒரு தடவை கேட்டேன், கல்யாணத்துக்கு அப்புறம் சாந்தி முகூர்த்தமா, சாந்தி முகூர்த்தத்துக்கு அப்புறம் கல்யாணமா? ஏங்க தேர்தல் முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் இனிமேல் 2029க்கு தானே பாராளுமன்ற தேர்தல் தானே அடுத்த தேர்தல். அப்போ எதுக்கு இதை சுத்தம் பண்ண வேண்டான்னு சொல்லலை, என்ன பிரயோஜனம்? ஐயா வீட்டில் விருந்தாளிங்க வராங்க, வீட்டில் விசேஷம்னா அந்த விசேஷத்துக்கு முன்னால் வந்து கூட்டி பெருக்கணுமா? விசேஷம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட்டி பெருக்குவீங்களா? உங்கள் வீட்டில் எப்படி? எங்கள் வீட்டில் நாங்களாம் முன்னால் தான் பண்ணுவோம். இவ்வளோதான் யதார்த்தம். அப்போது இவர்கள் வந்து செய்வது வேண்டுமென்றே செய்கிறார்கள். தேர்தல் என்ன செய்ய போகிறாங்க திமுக? அதில் என்ன லாபம் அடைய போகிறாங்க திமுக?
தேர்தலுக்கு 6 மாதம் 4 மாதம் டைம் இருக்குது. ஓகே. நம்ம வந்து 1000 ரூபா 2000 ரூபா பணம் கொடுப்போம் வழக்கமாக தேர்தலுக்கு. இதனால் வந்து இவங்க மட்டும்தான் கொடுப்பாங்கன்னு சொல்ல, அந்த பக்கமும் கொடுப்பாங்க. இவங்க 1000 ரூபா கொடுத்தா அவங்க 500 ரூபா கொடுப்பாங்க, அவங்க 2000 ரூபா கொடுத்தா அவங்க 1000 ரூபா கொடுப்பாங்க. நான் அதை பற்றி அதில் வந்து ஒன்றும் பெரிய சின்ன கோடு பெரிய கோடு அவ்வளோதான் கணக்கு. ஆனால் இந்த பண மூமெண்ட்டு எல்லா தொகுதிகளுக்கும் ஏற்கனவே பல தொகுதிகளுக்கு போய் சேர்ந்துருச்சுன்னு சொல்கிறாங்க, ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கு. சில தொகுதிகளுக்கு இன்னும் போய் சேரலைன்னு சொல்கிறாங்க. போய் சேராத தொகுதிகளுக்கு அதை நகர்த்துறதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் டைம் வேணும்ல. நீங்கள் பாட்ட ஜனவரியில் தேர்தல் அறிவிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லா டிஜிபியை மாற்றிடுவீங்க, எஸ்பியை மாற்றிடுவீங்க, முக்கியமான அதிகாரிகளை கலெக்டர்லாம் மாற்றிடுவீங்க. நாங்கள் சொல்கிறத கேட்குற ஆளாக இல்லாமல் நீங்கள் சொல்கிறத கேட்குற தேர்தல் ஆணையம் சொல்ல கேட்குறதா வச்சுருவீங்க. அப்போ டைட்டாக போயிருமா இல்லையா? அப்போது ஒரு 2 மாதம் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்சா எங்களுக்கு நல்லது தானே. நாங்கள் வெற்றி பெறுவதற்கான எல்லா விதமான முயற்சிகளிலும் ஈடுபடலாம் அல்லவா அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அதில் என்ன தெரியுதோ தெரியலையோ, தேர்தல் ஆணையம் நினச்சா அவர்களுடைய விதிகளின்படி, பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்டுடைய விதிகளின்படி அவங்க நினச்சாங்கன்னா தேர்தலை வந்து 6 மாதம் தள்ளி வைக்கலாம். சட்ட ஒழுங்கு காரணமாகவோ இல்லை வந்து ஏதாவது ஒரு நெருக்கடி, அதாவது எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்லுவாங்க, அசாதாரணமான காரணங்கள். அதுக்கப்புறம் 172 விதிப்படி 173 நினைக்கிறேன், 173 174 அந்த விதிப்படி மேலும் ஒரு வருடம் கூட ஆக 1.5 வருஷத்துக்கு தள்ளி வைக்கிறதுக்கு தள்ளி வைப்பாங்கன்னு சொல்லலை, வைக்கணும்னு சொல்லலை, வைப்பதற்கு அதிகாரம் இருக்குது. நீங்கள் ஒரு கால் இப்படி தள்ளி வச்சால் வேறு காரணங்களுக்காக, உங்களுடைய சுயலாபத்துக்காக டப்புன்னு வந்து ஒரு சட்ட ஒழுங்கு சாரை ஒழுங்காக நீங்கள் பண்ணலை, இல்லை திமுக ஆட்களை வைத்து சாரை வந்து ஹைஜாக் பண்ணுறீங்கிறத ஒரு 4 இடத்துல ப்ரூவ் பண்ணுறாங்கன்னு வைங்க. 4 இடத்துலனா சில இடங்களில் ஜனாதிபதி ஆட்சி, கவர்னர் ஆட்சி, அப்போ அந்த மூமெண்ட்டெல்லாம் தானாக நின்றுடுமா? ஆட்டோமேட்டிக்காக வந்து டைட் ஆகிடுமா? ஸோ திமுக இப்படி ஒரு கணக்கு போட்டால் மத்தியில் உள்ள பாஜக அப்படி ஒரு கணக்கு போடலாம் அப்படிங்கிறது தான். அதுக்கெல்லாம் வந்து திமுக இடம் கொடுக்காதுன்ற வகையில் கிட்டத்தட்ட 6 கோடி வாக்காளர்களுக்கு எஸ்ஐஆர் படிவங்கள் ஃபார்ம் வந்து கொண்டு போய் சேர்த்ததாக திமுக தலைமை சொல்லுவாங்க. நீங்கள் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா 6 கோடி போயிடுச்சுன்னு? ஐயா, எங்கள் வீட்டில் 5 வாக்காளர், ஒரே ஒரு வாக்காளருக்கு மட்டும்தான் வந்து ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, பாக்கி 4க்கு கொடுக்கல. என்ன சதவீதம்? 20% தான் கொடுத்துருக்காங்க. நான் என்னுடைய வீட்டை வைத்து சொல்கிறேன். நான் தமிழ்நாடு முழுக்க சொல்கிறதுக்கு எனக்கு தகவல் இல்லை, புள்ளி விவரம் இல்லை, நான் ஒன்றும் ஏஜென்சி நடத்தலை. நீங்கள் என்னை உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். 20% தான் கொடுத்துருக்காங்க. மற்ற இடங்களில் ஒரு 50% கூட என்னோட மற்ற வீட்டில் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் 50-60%. நீங்கள் 6 கோடி வாக்காளர்கள் கொடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட 87% 86% இடமோ வருது. 80லேருந்து 90% வரைக்கும். இன்னும் நிறைய வீட்டில் ஃபார்ம் வரலன்னு சொல்கிறாங்க, எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க, பொதுமக்கள் சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் வந்து 80% மேலே கொடுத்துருந்தீங்கன்னா ஏங்க அது சொல்ல போகிறாங்க? இந்த புள்ளி விவரம்லாம் யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். இப்போ நான் வந்து என்ன சொல்ல முடியும்? எங்கள் வீட்டில் 5ல் 1 கொடுத்துருக்கேன், 4 கொடுக்கல, 20%. நான் சொல்ல முடியும். எங்கள் தெருவில் மொத்தம் வந்து 30% தான் கொடுத்துருக்காங்க, 40 எனக்கு தெரியாது. அப்போ அரசு வந்து 87% கொடுத்துட்டேன், 86% கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எவ்வளவு தூரம் அந்த புள்ளி விவரம் வந்து சரியானது உண்மையானது என்பது சரிபார்க்க முடியாது. அப்போது நம்ம சொல்கிறது என்னென்னா, இந்த சார் வந்து அது முறையாக நடைபெறுகிறதா என்று கேட்டால் அதில் நிறைய வந்து சந்தேகங்களும் யூகங்களுக்கும் இடம் கொடுக்கிறது. குறைபாடுகள் நிறைய இருப்பதாக தெரிகிறது. இதில் 10ஆவதுன்னு இந்த வருவாய்த்துறை பணி நிறுத்தம். இந்த பணி நிறுத்தம் ஏதோ அவர்கள், என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து பணிச்சுமை காரணமாக பணி நிறுத்தம் செய்தால் அதை வந்து நம்ம வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. அவர்களை வந்து கன்வின்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு அலவன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லலாம், இல்லை வந்து கூடுதல் பணியாளர்கள் வேறு எங்கேயாவது ஒரு துறையிலிருந்து உங்களுக்கு கொண்டு வந்து போடுறேன்னு சொல்லலாம். இதுதான் செய்ய முடியும். உங்களுக்கே வந்து ஆள் இல்லை, 10 பேர் இருக்கிற இடத்துல 5 பேர் தான் இருக்காங்கன்னா
இன்னொரு 5 பேர் உங்களால் போட முடியாது. ஐயா அங்கே வேறு ஒரு இடத்துல வேலை பார்க்குற ஒரு 2 பேரை நான் கூட போடுறேன், 10க்கு பதில் 7 பேர் 8 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி செய்யுங்க. இப்படி தான் ஒரு கார்பரேட்டாக இருந்தாலும் இதுதான், கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இதுதான். இதை செய்யறதுக்கு என்ன பெரிய அது கூட எஸ்ஐஆர் இந்த பணிகளில் மட்டும் அவங்களுக்கு வந்து ஏன் பணி சுமை வந்து வருது அப்படின்றது பிரதான ஒரு கேள்வி இருக்குது. மற்ற பணிகள்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நலம் காக்கும் ஸ்டாலினாக இருக்கட்டும், இல்லை உங்களுடன் ஸ்டாலினாக, அதைத்தான் சொல்கிறேன் நான் திருப்பி நீங்கள் இந்த உங்களுடன் ஸ்டாலினை நிறுத்துங்க, அந்த ட்ராமாவை நிறுத்துங்க, நலம் காக்கும் ஸ்டாலினை நிறுத்துங்க, நமக்கு நாம் இன்னும் என்னெல்லாம் பேர்லெல்லாம் சொல்கிறீங்களோ எல்லாத்தையும் நிறுத்துங்க. இதெல்லாம் உங்கள் கட்சிக்கு வாக்கு சேர்ப்பதற்காக நடத்தும் நாடகங்கள், அந்த போலி நாடகங்கள்லாம் நிறுத்துங்க. அதை கடைசியில் கொண்டு போய் சுண்டல் கட்டுறீங்க, தண்ணியில் போடுறீங்க, இந்த டாக்டர்லாம் இங்கே கொண்டு வந்து உட்கார வைக்கிறீங்க, அதெல்லாம் விட்டுருங்க. இந்த எஸ்ஐஆர் பணியில் வந்து கவனம் செலுத்துங்கள். அப்போ உங்களுக்கு வந்து இந்த வருவாய்த்துறையில் இருக்கிறவங்களுக்கோ மற்ற பணியாளர்களுக்கோ இந்த அழுத்தம் வராது. தமிழ்நாட்டில் மட்டுமே அழுத்தம் இருப்பது போல நீங்கள் சொல்கிறீங்க. கேரளாவில் ஒரு அலுவலர் வந்து தற்கொலை பண்ணிட்டு இருக்காரு. காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்ஐஆர் பணி சுமை எனக்கு அதிகமாக இருக்குது. சரிங்க, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காம பதில் சொல்கிறீங்களா? 10ஆம் கிளாஸ் ரிசல்ட் வந்த உடனே மறுநாள் காத்தால் பத்திரிகையுடைய ரிசல்ட்டில் பார்த்துட்டு 8 பேர் மாணவர்கள் செத்து போயிட்டாங்க லாஸ்ட் இயர். 10ஆம் கிளாஸில் ஃபெயில் ஆகிட்டாங்க. 10ஆம் கிளாஸ் தேர்வை இனிமேல் பர்மனெண்ட்டாக ரத்து பண்ணிடலாமா? 8 பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களே, ரத்து பண்ணிடலாமா? 12ஆம் கிளாஸில் 12 பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டான் தமிழ்நாடு முழுக்க. 12ஆம் கிளாஸை ரத்து பண்ணிடலாமா? அப்படி தானே நீட் தேர்வில் அனிதா பண்ணிட்டாங்க, நீட் தேர்வு பண்ணணுன்றாங்க. சரி, 10ஆம் கிளாஸில் பண்ணிட்டீங்க, 8ஆம் கிளாஸ்லேயே நிறைய பேர் ஃபெயில் ஆகிறான். அப்போ 8ஆம் கிளாஸ் பரீட்சையே ரத்து பண்ணிடலாமா? ஏங்க, யாரோ ஒருத்தன் கேரளாவில் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா பணி சுமைன்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ வருவாய்த்துறையே இருக்குது, எஸ்ஐஆரே இல்லையா, பட்டா இருக்குது. ஒரு பட்டாக்கு கொடுத்தா எவ்வளோண்ணா ஆகுது? நான் அப்ளை பண்ணியிருக்கேன், ஆன்லைனில் அப்ளை பண்ணால் 60 ரூபா கொடுத்து அப்ளை பண்ணால் 15 நாளில் வரும்னு போட்டாங்க. அதை நம்பி பண்ணேன். அது விஏவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அப்படி தான் சார் ஆன்லைனில் போடுவாங்க, அதெல்லாம் நடக்காது, நீங்கள் நேரம் வாங்க. நான் நேரம் வரல, ஒரு வழக்கறிஞர் அமிச்சேன். போனால் அங்கே போய் பார்த்தா 70 பேர் உட்காந்துருக்காங்க அவர் பார்க்கறதுக்கு. அதில் நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ நாள் ஆச்சு அப்ளை பண்ணின்னு? எனக்காக போனவர் வந்து 1 வாரம் ஆச்சுன்னு. 3 மாதம் 4 மாதமாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு வந்து டெய்லி வந்து உட்காந்துருக்கான். 1 வாரத்தில் அதுக்குள்ளே வந்துட்டீங்க, போயிட்டு 1 மாதம் 2 மாதம் பொறுத்து வாங்க, நாங்களே 3-4 மாதமாக உட்காந்துருக்கோம். அப்போ எஸ்ஐஆர் இல்லை. அப்போது நீங்கள் இந்த பணிச்சுமை, சரி அந்த பணிச்சுமை தாங்காமல் ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னா அப்போ எல்லா விஏஓ போஸ்ட்டையும் எடுத்துடலாமா? ஒரு தாசில்தார் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, ரொம்ப பணிச்சுமையாக இருக்குன்னு, எல்லா தாசில்தார் போஸ்ட்டையும் நம்ம வந்து எடுத்துருவோமா தமிழ்நாடு முழுக்க? இதெல்லாம் வந்து சும்மா வந்து எங்கோ அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டது உண்மையிலேயே பணிச்சுமையாக காரணமாக, இல்லை வேறு ஒரு காரணத்தை வந்து தற்கொலை பண்ணிவிட்டு இது ஒரு காரணமாக சொல்லியிருக்கலாம். இல்லை உண்மையிலேயே அவருக்கு பணிச்சுமை வந்து அவருக்கு மேலதிகாரி கொஞ்சம் வேணுமென்றே அவருக்கு அதிக பணிச்சுமை, இது எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு ஆளுக்கு மட்டும் வேணும்ன்ட்டே வந்து அதிகமாக பணி கொடுக்குறது, ஒரு ஆள் வேணுங்கிற ஆளை வந்து சௌரியமாக ஜாலியாக வெளியில் சுற்ற விட்டுறது, இது மாதிரிலாம் நடக்கும். அது எங்கேயோ ஒரு நடப்பதை வைத்து வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு போலீஸ்காரர் வந்து 2 போலீஸ்காரர் சேர்ந்து ஒரு பொண்ணை கற்பழிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில் இப்போ ஒரு மாதத்துக்குள்ளே, திருவண்ணாமலை. அப்புறம் வந்து ஒரு போலீஸ்காரர் தாம்பரம் இந்த சைடில் வந்து ஆயுதப்படையில் அங்கங்கே இருந்தவங்க ஒரு 5 பேர் போலீஸ்காரங்க சேர்ந்து ஒரு ஆப், ஒரு செயலி ஒன்று ஏற்படுத்தி அது மூலமாக ஹீரோயின் மெட்ஸ் எல்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. காவல்துறையை கலைத்து விடலாமா ராபின்சன்? நீங்கள் தானே சொன்னீங்க கேரளாவில் ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு. அதே உதாரணத்தை வச்சு காவல்துறையை கலைத்து விடலாமா? கனிமொழி அக்கா அவர்கள் கலந்து கொண்ட ஒரு திமுக கூட்டத்தில் ஒரு பெண் காவலரை பின்னால் பிருஷ்டபாகத்தில் ஒருவன் கிள்ளிவிட்டான் பின்பக்கத்தில். திமுக மகளிர் அணியை கலைத்து விடலாமா? இல்லை திமுக கட்சியை கலைத்து விடலாமா? இப்படி நீங்கள் இதுக்கு முடிவே இல்லை. நான் கலைக்கணுங்கிற எண்ணத்தில் சொல்லலை, ஆங்காங்கு தவறுகள் நிகழ்வது சகஜம். இது திமுக அரசு மட்டும் இல்லை, எந்த அரசு இருந்தாலும் சகஜம். நம்ம சொல்கிறது என்னென்னா, இந்த வருவாய் நீங்கள் இந்த சாரை 1 மாதத்தில் முடிக்கிறது வந்து முடியவே முடியாதுன்னு சொல்கிறது வந்து உங்களுடன் ஸ்டாலின் மட்டும். ஏங்க 4.5 வருஷமாக உங்களுடன் ஸ்டாலின் நடத்தல இல்லை? நீங்கள் நலம் காக்கும் ஸ்டாலின் நடத்துனீங்களா? இல்லை, இந்த மாதிரி மற்ற இன்னும் என்னென்னமோ பேரெல்லாம் இருக்குது.
ஏதாவது அது என்ன உடன்பிறப்பேவா, அப்புறம் வந்து இது மாதிரி ஒன்று கட்சிக்கு, அதுக்கப்புறம் மற்ற இன்னும் என்னென்னமோலாம் புதுசு புதுசாக பேர்லாம் வச்சு அன்புச்சோலை இப்படிலாம் வச்சிங்க. 4.5 வருஷமாக பண்ணாததை ஏன் கடைசி 6 மாதத்தில் பண்ணுறீங்க? இதையே நீங்கள் 4.5 வருஷமாக பண்ணியிருந்தா இந்த அரசு ஊழியர்களுக்கு இந்த பணிச்சுமை இருந்திருக்குமா? 4.5 வருஷம் சும்மா இருந்தீங்கள? சும்மா இல்லை, பிஸியாக இருந்தீங்க. ஏதோ கலெக்ஷனில் மற்ற விஷயங்களில் கள்ளச்சாராயம் அது இதுன்னு மற்ற விஷயங்களில் பிஸியாக இருந்தீங்க. யார் இருந்தாங்களோ அவங்க இருந்தாங்க. ஆனால் நீங்கள் 4.5 வருஷத்தில் விட்டுட்டு கடைசி 6 மாதத்தில் சாகும்போது சங்கரான்னா அப்போது இந்த பணிச்சுமை வரத்தான் செய்யும், இதோடைய அழுத்தங்கள் தெரியத்தான் தெரியும். அப்போ நீங்கள் இந்த ஷோவெல்லாம் நிறுத்திடுங்க, உண்மையான அரசு பணியை மட்டும் செய்யுங்க. இவ்வளவு அழுத்தம் இருக்காது, அழுத்தமே இருக்காதுன்னு நான் சொல்லலை, அழுத்தங்கள் குறைவாக இருக்கும். ஓகே சார் இதில் என்னென்னா எஸ்ஐஆரை வைத்து பாஜக வந்து இந்த மாதிரி பண்ணுதுன்னு சொல்லிட்டு பயம் காட்டி எஸ்ஐஆரை ஒரு பகடக்காயை பயன்படுத்துகிறாங்களா திமுக அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆமாங்க, இப்போது பீகாரில் 65 லட்சம் வந்து வாக்குகள் நீக்கப்பட்டனன்னு சொன்னாங்க எதிர்கட்சிகள், காங்கிரஸ், ஆர்ஜேடி எல்லாருமே சொன்னாங்க. இப்போ எல்லா வந்து பூத்துலேயும் எண்ணிக்கை, அதாவது கவுண்டிங் போது பூத் ஏஜென்ட் இருக்கார்ல, அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் திமுக அதிமுகன்ற மாதிரி, அப்போ பீகாரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிதிஷ்குமார் ஓரளவுக்கு பாஜக, அதுக்கப்புறம் அவர் லாலு பிரசாத் யாதவ் கட்சி, இவங்க தான் பெரிய கட்சிகள், மற்றதெல்லாம் கொஞ்சம் கூட்டணியில் கண்டிப்பாக இவங்களுடைய நிர்வாகிகள் இருப்பாங்க. இதை தவிர ஒரு சின்ன கட்சி ஒரு வேட்பாளர் சுயேட்சை வேட்பாளராக இருந்தால் கூட அவருக்கு ஒரு பூத் ஏஜென்ட் உண்டு. கண்டிப்பாக சார். சரிங்களா? எங்கேயாவது 65 லட்சம் பேருடைய வாக்கு வந்து அநியாயமாக நீக்கப்பட்டதுன்னு சொன்னாங்களே எதிர்கட்சிகள், எங்கேயாவது ஒரு பூத்தில் வந்து இது வந்து நீக்கப்பட்ட ஓட்டு, இல்லை வந்து அந்த ஓட்டை மாற்றி போட்டாங்க, இல்லை வந்து பாஜகவுக்கு ஃபேவரபுளாக வந்து, அதாவது என்ன சொல்கிறது, யாதவ் லல்லு கூடிய கட்சிக்கு வர வேண்டிய ஓட்டை வந்து இங்கே மாற்றி போடுறதுக்காக வேறு ஒரு ஆளை வச்சு ஆள் மாறாட்டம் பண்ணிட்டாங்கன்னோ ஏதாவது ஒரு இது. சரி, நீக்கினாங்கல்ல, நீக்கினதுக்கப்புறம் 1 மாதம் டைம் கொடுத்தாங்க. இப்போ தமிழ்நாட்டிலையும் உண்டு, டிசம்பர் 8 ஜனவரி ஏதோ ஒரு தேதி 7 வரைக்குமா என்னமோ, இந்த 1 மாதத்தில் உங்களுடைய ஓட்டு விடப்பட்டு இருந்தால் நீங்கள் ஆன்லைனில் பதிவு பண்ணலாம், புகார் அளிக்கலாம் இந்த 1 மாதம். அப்போ இந்த 65 லட்சம் பேரில் இந்த 1 மாதம் டைம் கொடுத்தாங்கல்ல, எவ்வளவு லட்சம் பேர் வந்து புகார் கொடுத்தாங்க? எப்படிங்க கொடுப்பான்? 20 லட்சம் பேர் செத்து போயிட்டவனை நீக்கிட்டாங்க, அவன்லாம் வந்து புகார் கொடுப்பானா? 22 லட்சம் பேர் அதில் வந்து வேறு இடத்துல குடியுரிமை வைக்கிறவன், டபுள் வச்சுருந்தவன், அவன் 1 கட் பண்ணிட்டாங்க, அவன் எப்படி புகார் கொடுப்பான்? 7.5 லட்சம் வந்து போலி வாக்காளர்கள், அந்த மாதிரி அட்ரஸே இல்லை, ஒன்றும் அட்ரஸே இல்லை, அட்ரஸ் இருந்தால் அட்ரஸில் ஆள் இல்லை, ஆள் இல்லைன்னா வெளியில் போகல, அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறதாவே அங்கே யாரும் சொல்லலை, அதை நீக்கிட்டாங்க, அவன் எப்படி புகார் கொடுப்பான்? அப்போது ஜெனுவினாக யாராவது, இப்போ ஓவைசி பேசியிருக்கார் பீகாரில், ஓவைசி வந்து ஆளுங்கட்சி இல்லை, 2 கூட்டணியிலும் இல்லை, அவர் தனியாக நின்னார். ஆனால் பொதுவாக மத்தியில் உள்ள பாஜகவிற்கு எதிரான ஒரு கொள்கை, அது இந்து முஸ்லீமாக பல காரணங்களாக வந்து இருக்கக்கூடியவர். அவர் என்ன சொல்லியிருக்காரு, 900 வாக்குகள் வந்து மிஸ்ஸிங்காக இருந்தது, இஸ்லாமியர்களுடைய வாக்கு. நாங்கள் அந்த 1 மாதம் டைம் கொடுத்தாங்களே, அந்த டயத்தில் நாங்களே வந்து எல்லா இஸ்லாமிய ஜமாத்துகள் மூலமாக, ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு சௌகரியம் இருக்குது, இந்த ஜமாத்தை வச்சு ஒரு நெட்வொர்க், அந்த 900 வாக்குகளையும் அப்ளிகேஷன் வாங்கி தேர்தல் கமிஷன் கொடுத்தோம். ஒரு வாக்கு விடாமல் எல்லாமே சேர்க்கப்பட்டது. சொல்லுவார் யார்? ஒரு எதிர்கட்சி தலைவர். மத்தியில் இருப்பது வந்து ஒரு இந்துத்துவா கட்சி என்று ஒரு இஸ்லாமிய கட்சி அப்படின்னு வரும்போது எதிர்கட்சியை தாண்டி இன்னொரு ஒரு கோணம் இருக்கிறது அங்கே. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த 1 மாதம் டயத்தில் 900 வாக்குகள் மிஸ் ஆச்சு, நாங்கள் வந்து ஜமாத்து மூலமாக அதை கலெக்ட் பண்ணி கொடுத்தோம். நான் பீகாரை பற்றி நீங்கள் பேசுனதுனால நான் சொல்கிறேன். இதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல, ஏன் அடிச்சுக்கிறீங்க? இப்போவே அந்த 1 மாதத்தில் அது நடக்கவில்லை, அதுலேயும் விட்டு போயிருக்கு அப்படின்னா நீங்கள் கட்டாயம் கோர்ட்டுக்கே போகலாமே, நீதிமன்றத்துக்கு நீதிமன்றங்கள் வந்து இதில் தலையிடலாம்.
எப்பொழுது முறைகேடாக தேர்தல் ஆணையத்தை வந்து ஆணையிட முடியாதே தவிர தேர்தல் ஆணையம் செய்த நடைமுறையில் தவறுகள் இருந்தால் அதை சுட்டிக்காட்டவோ அதை திருத்தவோ அவர்களுக்கு ஆணையிடலாம், செய்யலாமே. அதுக்கே இவ்வளோ கலாட்டா பண்ணுறீங்க சார்? அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு சார். அதாவது மக்களை தேடி மருத்துவம் அந்த திட்டத்தின் கீழ் 2.50 அதாவது 2.5 கோடி பேர் வந்து பயனாளர்களாக இருந்திருக்காங்க, ஐநாவே கூப்பிட்டு விருது கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாசு வந்து பாராட்டியிருக்காரு சார். ஐநா கூப்பிட்டு விடுறது வந்து ஐநா ஒன்றும் வெளியிட்டு ஒன்றும் அறிவிப்பு ஒன்றும் நான் பார்க்கல, வேறு எந்த செய்தியும் நான் பார்க்கல. போய் சொல்கிறாருன்னு சொல்கிறீங்களா சார்? நான் அப்படி சொல்லலைங்க. யுனெஸ்கோவில் வந்து பெரியார் அவர்களுக்கு வந்து பாரம்பரிய விருது, அதாவது ஹெரிட்டேஜ் விருது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் விக்கிபீடியாவில் செக் பண்ணும்போது யுனெஸ்கோ வந்து அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கூட முதல்வர் வந்து ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் வந்து பெரியாருடைய சிலையை திறக்கிறேன்னு சொன்னார். இல்லை, நீங்கள் போய் சொல்கிறீங்க. முதல்ல அவர் சொன்னது சிலை திறக்கிறதா சொல்லியிருக்காரு. அதற்கான ஆதாரத்தை என்னால் காண்பிக்க முடியும், சரிங்களா? ஆனால் கிட்டிமுட்டி போகும்போது அது சிலை அல்ல, படம். முதல்ல சொன்னது சிலை, அதுக்கப்புறம் படம். அந்த படத்தையும் இங்கிருந்து எடுத்துக்கிட்டு போய் அங்கே வச்சு அதை வச்சுட்டு ஒரு ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் வந்து கேட்டபோது யாரோ அவங்கள்ட்ட நம்ம தகவல் அறியும் சட்டம் மாதிரி அங்கே யாரோ கேட்டபோது நாங்கள் ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டிக்கும் இந்த விழாவுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் ஒரு 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 பல கல்லூரிகள் இணைந்திருக்காங்க. இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் 300 நம்முடைய பெருமையை தெரிஞ்சுக்கணுன்னா 224 கல்லூரிகளில் வந்து போலி பேராசிரியர்கள் இருக்காங்கன்னு சொல்லி அது வந்து 300-400 போலி பேராசிரியர் சேர்த்ததா 17 அதிகாரிகள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நமது பெருமை அது, அண்ணா பல்கலைக்கழகத்தின் தமிழ்நாட்டின் பெருமை அது, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. அது மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்தில் எத்தனையோ கல்லூரி இருக்குது. இப்போ 224 தவறு செய்யிருக்காங்க. மொத்தம் வந்து கிட்டத்தட்ட வந்து 450 கல்லூரிகள் தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இணைந்திருக்கு. கிட்டத்தட்ட 47% கல்லூரியில் வந்து இந்த ஃப்ராடு பண்ணியிருக்காங்க போலி பேராசிரியர்கள். இங்கேயும் சம்பளம் அங்கேயும் சம்பளம், 2 இடத்துலையும். அது தனி விட்டுருங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு பல்கலைக்கழகம்னா எத்தனையோ, ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகத்துடன் இணைந்த எத்தனையோ கல்லூரிகளில் ஒரு கல்லூரி ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகத்தில் ஒரு அறையை வாடகைக்கு எடுத்து அங்கே விழா நடக்குது. அங்கே அந்த பெரியார் படத்தை வச்சார், ஏதோ பேசினார். அது அழைத்து வந்தவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தால் 200 ரூபா கொடுத்து கூப்பிட்ருப்பாங்க, ஆக்ஸ்ஃபோர்டில் இருந்தால் ஒரு காலம் $200 கொடுத்து கூப்பிட்ருக்கலாம், 200 யூரோ கொடுத்து கூப்பிட்ருக்கலாம், அது நமக்கு தெரியல. இல்லை அவங்களா வந்திருக்கலாமும் இருக்கலாம். ரைட்டு, வந்தாங்க. முடிஞ்சவொடனே அந்த பெரியார் படத்தை தொடச்சி திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, அங்கேயே வைக்கல சார். ஆனால் நான் வந்து ஒரு தகவலாக சொல்கிறேன் சார், நீங்கள்லாம் சொல்கிறீங்கன்றதுக்காகவே அன்பில் மகேஷ் வந்து லண்டனுக்கு போய் பெரியார் படத்துக்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்து அனுப்பினார் சார். அன்பில் மகேஷ் போகும்போது எடுத்துகிட்டு போனாரா இல்லையான்னு நீங்கள் உங்களால் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா? சார் அங்கேயே இருந்தது இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன், அன்பில் மகேஷ் போய் எடுக்கணுன்றது இல்லை. பெரியார் அந்த ஆக்ஸ்ஃபோர்டு, நான் நடுநிலையாக சொல்கிறேன், ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகத்தில் இந்த இடத்தில் அந்த ஃபோட்டோ வந்து மாட்டப்பட்டிருக்கிறது, பல்கலைக்கழகத்தின் சார்பில் மாட்டப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறத அப்படியே அங்கே இருக்கிற யாரோ ஒரு பணியாளர் மூலமாகவோ அதிகாரி மூலமாகவோ அதை ஒரு அறிக்கை மூலமாக வெளியிட்டு விட்டிருந்தால் நான் நம்பியிருப்பேன். அப்படி எதுவும் இல்லைங்கும்போது செல்வ பெருந்தகை பாணியில் நான் சொல்லணும், நாங்கள் வெற்றி பெறவில்லை என்று சொல்ல முடியாது, தோற்றுவிட்டோம் என்று சொல்ல முடியாது, வெற்றியை நாங்கள் தவறவிட்டிருக்கிறோம். அது மாதிரி முதல்வர் சொன்னது பொய் என்று நான் சொல்லவில்லை, ஆனால் அது உண்மையாக இருக்க முடியாதோ என்று தோன்றுகிறது. செல்வ பெருந்தகை சொன்னால் மட்டும் ஒத்துக்கிறீங்க, நான் சொன்னால் ஒத்துக்க மாட்டீங்களா? அப்படி சரியா? அந்த வகையில் இது வந்து 2.5 கோடி மக்களை தேடி போனது எவ்வளோ நாளில்? இது எப்போ ஆரம்பித்தாங்க? 2 வருஷம். எது மக்களை தேடி மருத்துவம்? மக்களை தேடி மருத்துவம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லம் தேடி மருத்துவம் 1 வருஷம் 1.5 வருஷம் தான், 2 வருஷத்துக்கு மேலே இல்லை. சரி, ரைட்டு, நீங்கள் சொல்கிற மாதிரியே இருக்கட்டும். மாவட்ட வாரியாக, தாலுக்கா வாரியாக, மாவட்ட வாரியாக எத்தனை வந்து மக்கள் வந்தார்கள், என்ன பரிசோதனை செய்ய ஏதாவது புள்ளி விவரம் இருக்கா? 2.5 கோடின்னு சொல்லலாம், 1.5 கோடியாக இருக்கலாம், 3.5 கோடியாக இருக்கலாம். நான் வந்து கம்மியாக தான் இருக்கணும்னு சொல்லி கூட இருக்கலாம். அது ஏதோ ஒரு கணக்கு சொல்கிறாங்க. ரைட்டு. இது மாசு அவர்கள் வந்து சரி போனாங்க,
இதுக்கு வந்து என்னெல்லாம் அதாவது நீங்கள் தான் எல்லா மருத்துவமனைகளில் வந்து தாம்பரத்தில் கஞ்சா கருப்பு போயிட்டு வந்து அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து மருத்துவர் இல்லை. இப்போ ஏதோ ஒரு மருத்துவமனையுடைய புகைப்படம், அதாவது வீடியோ வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா குரங்கு ஓடுது, ஆடு மாடெல்லாம் உள்ள ஏங்க வார்டுக்குள்ளே நோயாளிகளுக்கு நடுவில் படுக்கைகளுக்கு நடுவில் ஆடு மாடு போயிட்டுருக்கு, குரங்கு நாய் தெருநாய் குப்பை மூட்டை கொட்டியிருக்காங்க. ஏங்க நீங்கள் மக்களை தேடி போனோம் அரசு மருத்துவமனைகளில்? ஏன் அதாவது முதல்வருக்கு உடல் நலம் சரியில்லை என்றால் எந்த ஆஸ்பத்திரியில் போய் அவர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டார் முதல்வர்? நம்ம முதல்வர் காவிரி இல்லை அப்போலோ? காவிரி இல்லை, அப்போலோ. விவரங்களை சரியாக நினைவில் வைத்துக் கொள்ளும். அப்போலோ சமீபத்தில் போயிட்டு வந்தது அப்போலோ. நீங்கள் சொல்கிறது வந்து துணை முதல்வர், அது வேறு ஒரு சூழ்நிலையில் போனது காவிரி. அதே மாதிரி காவிரிக்கு நிறைய பேர் போவாங்க, அதெல்லாம் சரி, அது ஒன்றும் இது இல்லை. ஆனால் ஏதோ ஒரு மருத்துவமனைக்கு போனோம், அது போகிறாங்க. மக்கள் மட்டும் ஓமந்தூர் ஆறுக்கு போனோம், அரசு மருத்துவமனைகளுக்கு போனோம். முதல்வரோ முதல்வர் குடும்பத்தினரோ அமைச்சர்களோ நேரு கூட பாருங்கள் உடல் நலம் துரைமுருகன் அப்போலோ தான் போனார். ஏங்க அரசு மருத்துவமனைக்கு போல? ஏன் சார் போல? நீங்கள் சொல்லுங்கள். அதான் நானும் சொல்கிறேன், அரசு மருத்துவமனையில் அப்படி என்றால் தரம் குறைவு என்று அவர்களுக்கு தெரியும், அதனால் போவதில்லை. அப்படி தானே நான் நினைக்கணும். சார் நடுவில் இப்போ வந்து நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் போயிட்டு நலம் பெற்று வீடு திரும்பிட்டார் சார். நல்லக்கண்ணு வந்து எவ்வளோ பணம் சேர்த்துருக்காரு, எத்தனை மாளிகைகள் வைத்திருக்கிறார், ஈசிஆரில் பங்களா ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்காரா நல்லக்கண்ணு? இதெல்லாம் தாண்டி நேர்மையான எளிமையான நல்லக்கண்ணு. நான் முதல்ல நல்லக்கண்ணு வச்சு தாங்க தமிழக அரசியல் பத்திரிகையை வந்து தொடங்கினேன். நேர்மையானவர் எளிமையானவர் என்பதற்காக மட்டுமே நான் வந்து பெரிய கம்யூனிஸ்ட் சிந்தாந்தத்தில் ஊறியவன்லாம் கிடையாது, பொய் சொல்ல விரும்பலை. ஆனால் நல்லக்கண்ணு என்ற அந்த தோழர் வந்து நேர்மையானவர் எளிமையானவர். 2019 அவர் வந்து எலெக்ஷன் நின்னார கோயம்புத்தூரில் எவ்வளோ ஓட்டு வாங்கினார்? டெபாசிட் போயிடுச்சுங்க. இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலைமை அரசியல். நீங்கள் நல்லக்கண்ணு அப்படின்னு சொன்னால் நல்லக்கண்ணை பார்த்து கும்பிடு போடுவாங்களே தவிர ஓட்டு போட மாட்டாங்க. இது உண்மை, இது நடந்தது தான் நான் சொல்கிறேன். நான் என்ன நடக்காது கற்பனை இல்லையா சொல்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து நல்லக்கண்ணோடு வந்து தயவு பண்ணி நல்லக்கண்ணு அவர்களை வந்து அவமதிக்காதீர்கள். அவர் மீது எனக்கு நிறைய மரியாதை இருக்கிறது. அந்த மரியாதைக்கான காரணங்கள் இருக்கின்றன. அவரை வேறு யாரோடும், நான் யாரையும் சொல்லலை, வேறு யாரோடும் ஒப்பிட வேண்டாம். ஏன்னா அந்த இப்போ இன்றைக்கி காமராஜர் கக்கன் அப்படின்னு வரும்பொழுது அவர்களோடு இன்றைய அரசியல்வாதிகளை ஒப்பிட்டால் அது எவ்வளவு தவறோ அதே மாதிரி தவறு தான் நீங்கள் செய்வது. அதனால் அந்த தவறை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இப்போ வந்து ஏன் வந்து துரைமுருகன் வந்து போகக்கூடாது? நீங்கள் கேட்குற கேள்வியை அதே கேள்வியை திருப்பி கேட்குறான். நல்லக்கண்ணு போகலாம், ஏன் துரைக்கண்ணு போகக்கூடாது? ரெண்டு பேருக்குள்ளே என்ன வித்தியாசம்? 100 வயசாகுது. இவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் அவர் வந்து விட்டார். அப்புறம் ஏன் போகல? இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும். நல்லக்கண்ணு போகிறாரு. நல்லக்கண்ணு திமுக இல்லையே, திமுக அமைச்சர் இல்லையே, அவர் இருந்தால் போயிருக்க மாட்டாரோ என்னமோ, அது வேறு விஷயம். அப்போது நீங்களே அரசு மருத்துவமனைக்கு போகலைன்னா மக்களுக்கு வந்து எப்படி நம்பிக்கை வரும்? அரசு மருத்துவமனையில் இல்லாத வசதிகளா? டாக்டர்கள் திறனற்றவர்களா? இப்போ மக்களை தேடி நீங்கள் போவேனாங்க. அரசு மருத்துவமனைகளின் தரத்தை அதிகப்படுத்துங்கள். அங்கே வந்து மருத்துவர்கள் எந்த நேரமும் அதாவது உரிய பணி நேரங்களில் இருக்கா மாதிரி பார்த்துங்க, செவிலியர்கள் இருக்கா மாதிரி பார்த்துங்க, பணியாளர்கள் இருக்கா மாதிரி பார்த்துங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து நான் அப்போலோவுக்கு போவேனான்னு சொல்ல, காவேரிக்கு போனதான் தனியார், நம்ம அவங்கள பற்றி பேசக்கூடாது. நீங்கள் அரசு கிங் இன்ஸ்டியூட்னு இருந்ததை வந்து நீங்கள் கலைஞர் நூற்றாண்டு இதுன்னு சொல்லி ஆரம்பிச்சிங்கல்ல, எத்தனையோ கோடி ரூபாய் செலவு பண்ணி விரிவாக்கம் பண்ணிங்கள, அங்கே போலியே முதல்வர் அப்போலோக்குள்ளே போனார். அப்போலோங்கிறத விட்டுருங்க, அது தனியார், ஏதோ ஒரு தனியாருக்கு தானே போனார். உங்கள் தந்தை பெயரில் நீங்கள் சமீப காலத்தில் 1 வருடத்திற்குள் தொடங்கி வைத்த ஒரு விரிவாக்கப்பட்ட ஏற்கனவே கிங் இன்ஸ்டியூட் வந்து அகில உலகத்திலும் வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு பிரபலமான நிறுவனம் கிங் இன்ஸ்டியூட். டெஸ்ட் எடுக்கிறதுலையோ மருத்துவத்தில் இதற்கு முன்னாலேயே அரசு அதை எடுப்பதற்கு முன்னாலேயே
அங்கே போல நீங்கள் வந்து தொடங்கி வச்சது உங்கள் அப்பா பேர் வச்சது இல்லை, அதுலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நீங்கள் தனியாருக்கு போகிறீங்க. அப்புறம் மக்களை தேடி எதுக்கு மருத்துவம்? அரசு மருத்துவமனைகள்லாம் மூடி பேசாமல் அந்த இடத்துல நெல் கிடங்கு பண்ணிவிடுங்க, தானிய கிடங்குகளை ஆக்கிடுங்க, விவசாயிகளுக்காக பிரயோஜனம் இருக்கும். குரங்கு மாடு ஆடெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு, குரங்கு மாடு ஆடுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல, அதுக்கு தனியாக வந்து கால்நடைக்கு தனியாக ஆஸ்பத்திரி வச்சுருக்கீங்களா? ரெண்டையும் ஏன் ஒன்றா கம்பைன் பண்ணுறீங்க? நீங்கள் சும்மா இருப்பீங்களா? அமைச்சர்களில் பேர் சொல்ல வேண்டாம், யாரோ ஒரு முக்கியமான அமைச்சர், மூத்த அமைச்சர், முதலமைச்சர், யாரோ ஒரு அமைச்சர் ஆஸ்பத்திரியில் இருக்கார். அதே வார்டில் வந்து 2 குரங்கு ஓடுது, 4 தெருநாய் ஓடுது, 2 மாடு சாணி போட்டு போகுது. ஒத்துப்பாரா? கவுன்சிலராக இருந்தாலே ஒத்துக்க மாட்டான், எந்த கட்சியாக இருந்தாலும். அதான் சொல்கிறேங்க, எந்த கட்சியாக இருந்தாலும். நான் ஒன்றும் திமுகன்னு குறிப்பிட்டு சொல்லலை, எந்த கட்சியாக இருந்தாலும். தெரியும்ல, நான் வார்டு உறுப்பினர், நான் கூப்பிட்டா 150 பேர் இப்போ வருவான், சொல்லுவானா மாட்டானா? அப்படி இருக்கும்போது அரசு ஏன்னா அது பாமர மக்கள் போகிறது இல்லை. அப்போ மக்களை தேடி மருத்துவம் 2.5 கோடி அப்படிங்கிறதால இந்த புள்ளி விவரம்லாம் எதுக்கு? நான் என்ன சொல்கிறேன், இது நீங்கள் தேடியே வர வேண்டாம் ஐயா. நீங்கள் அரசு மருத்துவமனைகளே, ஆரம்ப சுகாதார நிலையங்களை ஒழுங்காக, தரமாக, முறையாக நடத்துங்கள். அதுவே நீங்கள் மக்களை தேடி, மக்கள் உங்களை தேடி வருவார்கள். இன்றைக்கி வந்து இருக்கிற அமைச்சர்களோ பிரபலங்களோ, நான் சொல்கிறது வந்து அமைச்சர்கள்னா அரசியல்வாதிகள் மட்டும் இல்லை, ஒரு பிரபலங்கள் சினிமா துறையில் இல்லை ஒரு வேறு தொழிலதிபர்கள், இவங்கெல்லாம் கூட அரசு மருத்துவமனைக்கு வர அளவுக்கு நீங்கள் அரசு மருத்துவத்துறை அந்த அரசு மருத்துவமனைகளிலிருந்து தரம் உயர்த்த முடியாதா? அங்கே போய் வாங்கி போட்டிருக்கிற மெஷின் நான் வச்சுருக்கிறேன், டேட்டாலாம் எவ்வளவு கோடி ரூபாய்களுக்கு வந்து எக்யூப்மெண்ட்டு, கருவிகள், உபகரணங்கள் வாங்கியிருக்கிறார்கள். மருத்துவ உபகரணங்கள் தனியாருக்கு இணையாக, தனியாரை விட அதிகமாக வாங்கியிருக்கிறார்கள். வாங்கி போட்டானா யார் அங்கே போகலன்னா என்ன அர்த்தம்? அங்கே வைத்தியம் சரியில்லை, இல்லை சரியாக கொடுக்கப்பட்டது, சரியாக கொடுக்க முடியும் ஆனால் கொடுக்கவில்லை. இதுதானே இதில் மக்களை தேடி மருத்துவம் ஒரு மாசுவை பாராட்டிட்டாருன்னு வேறு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கான்செப்ட். நன்றி, நன்றி, வணக்கம்.